ஹாய். நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகிறோம் சென்னையிலேருந்து. இது எங்களோட ஃபஸ்ட்டு வீலாக் நினைக்கிறேன். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம கால் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, Let's go. Yeah. இப்போ வீட்ல இருந்து கிளம்புறோம். இந்த நைட்டில் கூட வாக்கிங் போகிறாங்க நம்ம மக்கள். ஸ்டார்டிங்கே அமோகமாக வர்றாங்க. இங்கேருந்து 6 hours காட்டுது. மார்னிங் 5க்கு போவோம் நாங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:05. நாங்கள் 11:05க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டீசல் போல வந்திருக்கோம். டீசல் போட்டுக்கிட்டுருக்கோம். பட் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு தெரியலை. முடிஞ்சளவு எடுத்திருக்கேன். ரோட்டில் போயிட்டுருக்கோம். உரகடம் இந்த ரோடு கொஞ்சம் சுமாரான ரோடு தான். ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நம்ம வண்டி எங்க போறதுன்னு தெரியுமா? சொல்லுங்க. தெரியல. பாட்டு கேட்போமா? இப்போ நம்ம எங்க போறோம்? நாமளா வாட்ஸ் தி டெஸ்டினேஷன்? ஹார்ஸ்லி ஹில்ஸ்னு ஒரு டெஸ்டினேஷன் போறோம். ஆந்திர பிரதேஷ் ஹார்ஸ்லி ஹில்ஸ் போறோம். ஓகே, பாட்டு கேட்டு சொல்லியாச்சு. அங்க போய் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் பண்ண போறீங்களா? ஓகே, சரி. நம்ம அங்க போய் பார்க்கலாமா? கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம், வாங்க. யா, ஓகே. இப்போ நம்ம போகலாம். அங்கதான் நம்ம போகலாம். ஓகே, அங்கதான் நம்ம போறோம். யா, நம்ம ஃபர்ஸ்ட் பாலம் மிண்டு வர்றோம். அப்புறம்
செல்சியஸ் இருக்கான் வெளியே. எங்கே ரோடே தெரியலன்ட்டு இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். பாருங்க இவ்வளோ மிஸ்ட்டு 16 டிகிரி எப்போ இருக்கு பாருங்க. இதான் எங்களோட கார். இருக்குல ஃபர்ஸ்ட் ரிமன் இங்கே பாருங்க மிஸ்ட்டு. இங்க பாருங்க மிஸ்ட். இந்த மிஸ்டால தான் நாங்கள் காரே நிப்பாட்டிட்டோம். ஆமா. இருங்க நான் வெளியே போய் ஒரு கிளாம்ஸ் அப்படியே காட்டுறேன். இப்போயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. நான் திருப்பி ஆல்ரெடி ஒரு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே. இது நான் இன்னொரு கிளிப்ஸ் எடுத்தேன். எப்போ இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இருக்கு பயங்கரமாக இருக்கா? ஒன்றுமே தெரியல. நாங்கள் அதனால அந்த காரை வந்து அந்த பெட்ரோல் பங்க்லேயே நிப்பாட்டிட்டோம். இதுதான் எங்களோட கார். See the mist now. The time is around 7 o'clock in the morning, but you believe it's 7 a.m. We believe we could able to see the roads. Fingers crossed. Head southeast on National Highway 42, then turn left. Luckily, we have some lorry in front. Not bad. We could able to see the road little bit. Road is getting clear. Sasti, can you able to see anything? Horses. Are we climbed the hills? Huh? Are we climbed the hills? No. Oh, Still not we yet. have 50 kilometers to reach there. Okay. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மிஸ்ட்டு. அப்படியே சன்ரைஸோடு இருக்குது.
என்ட்ரி வந்து காருக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க, பைக்குக்கு 50 30 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கரெக்டாக ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் அதை எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா காருக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சும்மா கீழேருந்து பார்த்தோம்னா ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, 8 to 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பார்க்கலாம். கீழே இருக்கும்போது செம்ம மிஸ்ட்டு, வர வர கொஞ்சம் வெயில் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேபி மேலே சில்லுன்னு இருக்கலாம். சொல்லி முடிக்கல, சூரிய பகவான் எட்டி பார்த்துட்டாரு. சொல்லுங்கப்பா. கிங்ஃபிஷர் சொல்லுங்கப்பா. என்ன ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஹார்லி ஹில்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் இது உள்ளே வந்துட்டுருக்கோம். ஆனால் கீழே இருந்த சில்னஸோட மேலே பாருங்களேன், செம்ம வெயில். அப்படியே வெயிலே நடந்து போகிறோம். நாங்கள் கீழே பார்த்த மாதிரி மேலே நிறைய மிஸ்ட் இருக்கும்னோட எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். ஆனால் மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் இது சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்ம வெயில், ஆனால் காற்று நல்லா சில்லுன்னு வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு போர்டு மட்டும்தான் அங்கே இருக்குது. இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஐ லவ் ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்னு இருக்குது. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மற்ற மாதிரி இந்த பிக்னிக் பிளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த ஒரு போர்டு மட்டும் இருக்குது. இதோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாறை அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். ஓல்டு பீப்புள்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஹஸ்கி, இங்கே ஒரு ஹஸ்கி பார்த்தோம். அதை ஒரு லைட்டான கிளிம்ஸ் மாதிரி எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே இறக்கம். கஷ்டம்தான். நீங்கள் இறங்கி ஏறும்போது உங்களுக்கு கஷ்டம்தான். ஏஜ் பீப்புளெலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பாறை. ஸோ பள்ளம் மேடு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போகணும். அவ்வளோதான். இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கோம். போய் பார்க்குறோம், அங்கே போய் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் நிற்கிற இடத்துல மட்டும்தான் நிழல் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில், செம்ம வெயில். ஒரு பக்கம் வெயில் சுளீர்னு அடிக்குது, ஒரு பக்கம் சில்லுன்னு காற்றும் அடிக்குது. பார்த்து வாங்க எல்லாம். பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து தெரியுதா? இங்கிட்டு சன்ரைஸ் தெரியுது உங்களுக்கு. இதுதான் சன்ரைஸ். உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இங்கிட்டு கேமரா திருப்பவே முடியல. அது இல்லாமல் கைஸ் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு பாட்டில் வந்து அங்கே உடச்சி போட்டிருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம சூசைட் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாட்டில் குடிச்சு உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. கேர்ஃபுல்லாக வாங்க. இது உங்களுக்கு இப்போ உங்களுக்காண்டி 360 எடுத்திருக்கேன். ஸோ இந்த வியூ அந்த வியூ உங்களுக்கு சேர்த்து தெரியும். பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்போ இருக்குன்னு. இந்த சைடு சன் இது தெரியும், இந்த சைடு மிஸ்ட் இருக்கிறது தெரியும். ரெண்டு ஆங்கிள் எடுத்திருக்கேன். அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க, மெதுவாக ரொட்டேட் பண்ணுறேன்.
ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். எப்போ இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு மிஸ்ட் டயத்தில் நம்ம வந்திருந்தோன்னா அந்த இடம் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் கீழே இருந்து எதிர்பார்த்த மாதிரி மேலே எதிர்பார்த்தோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் நல்ல காற்று இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நாங்கள் நகர்ந்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வியூ, யாரும் கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் எங்கேயாவது பாறையில் போய் உட்காந்துடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எப்போ இருக்குன்னு. ஆனால் என் பையனுக்கு செம்ம குளிர் தாங்க முடியல. அவன் வந்து குளிடுதுன்னு கத்திக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் அவனை விடாமல் இதுக்கு தானடா வந்த, என்ஜாய் பண்ணடா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். இங்கே மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தோம். நான் இது வேறு கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, யாரா அவன் என்ன கேமரா வச்சுருக்கான்னு எல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே. இதுதான் அந்த அட்வென்ச்சர் பார்க்ஸ். உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, நான் கொஞ்சம் கிட்டவும் கொண்டு போய் காட்டுறேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளாட்ற மாதிரி அந்த சின்ன சின்ன சைக்கிளிங்கு, ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் அந்த நம்ம பஞ்சி மாதிரி கட்டிகிட்டு மேலே நடக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதால் அது ஓப்பனே ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போகலை. ஜஸ்ட்டு வெளியேருந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஆமாம், இதுதான் அந்த பேர், ஃப்ரீக் அவுட் அட்வென்ச்சர் ஜோன்னு. ஸோ நாங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. நாங்கள் ஏர்லி மார்னிங் அங்கே போனதால் அது இன்னும் ஓப்பனே ஆகலை. அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த மாதிரி காட்டேஜ் தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி இங்கே எதுவுமே சுற்றி பார்க்க பெருசாக எதுவும் இல்லை. கடைகளும் பெருசாக இல்லை. முடிஞ்சளவு வரும்போது நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்க தான் வாங்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.